மனோஜ் விஜயாவை எதிர்த்து பேசினதை பார்க்கும்போது யாருக்கெல்லாம் ஆச்சரியமா இருந்துச்சோ மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. பாட்டி வந்து ஜட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரோகிணியும் இந்த பக்கம் விஜயாவும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. விஜயா வந்துட்டு இவ என்னை அவ்வளோ ஏமாத்திருக்கா, நான் இவளை தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தேன். அதுவும் என் பையனுக்கு எப்பேற்பட்ட மருமகளை கொண்டு வரணும்னு நான் நினைச்சேன் தெரியுமா. இப்படி ஒரு ஃப்ராடு வந்து வச்சிருக்காளேன்னு சொல்லிட்டு போட்டு ரோகிணியை பலார் பலார்னு அரைகிறாங்க. அப்ப ரோகிணி வந்துட்டு என்னை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. சும்மா நிறுத்து விஜயா, எல்லாத்துக்குமே அடிதான் ஒரு இதா இருக்காது, ஒரு முடிவா இருக்காது. நீ கொஞ்சம் பொறுமையா இரு, அவ என்னதான் சொல்ல வாரா அப்படிங்கிறத கொஞ்சம் கேட்போம் அப்படின்னு சொல்ல. அப்பதான் இந்த ரோகிணி வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் எடுத்து விடுறாங்க. அதுவுமே உண்மையா இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அதுவும் பொய் தான். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சின்ன வயசுலயே எனக்கு அப்பா அம்மாவே இல்ல. அவங்க வந்து கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. நான் வந்து ஒரு அநாத ஒரு ஆசிரமத்தில தான் வந்து வளர்ந்துட்டு இருந்தேன். அப்போ எனக்கு நான் சின்ன சின்ன பியூட்டி பார்லர்ல போயிட்டு பியூட்டிஷியன் ஆனா கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறி வந்துட்டு இருந்தேன். அப்பதான் ஒரு டைம் மனோஜ வந்து ஹாஸ்பிட்டல்ல அடிபட்டு அட்மிட் பண்ணேன். நான் தான் அட்மிட் பண்ணேன். ஸோ அப்ப வந்து எனக்கு மனோஜ் மேல ஒரு லவ் வந்துச்சு. அதுக்கப்புறமா அப்போ கூட மனோஜ் என்ன சொன்னாரு அப்படின்னா, "நான் ஒரு அனாதை. எனக்கு வந்து யாருமே இல்ல." அப்படின்ற மாரி தான் சொன்னாங்க. "நீ மட்டும் என்னைய காப்பாத்தல அப்படின்னா, இப்போ என் நிலைமை என்ன ஆயிருக்குன்னே எனக்கு தெரியாது." அப்படின்ற மாரி சொன்னாரு. அப்பதான் நான் நெனச்சேன், அப்போ ஒரு அனாதைக்கு இன்னொரு அனாதையோட ஃபீலிங் புரியும் அப்படின்னு நெனச்சுட்டு, அப்பதான் நான் மனோஜ லவ் பண்ணவும் ஆரம்பிச்சேன். அப்பதான் மனோஜும் என்னைய லவ் பண்ணாரு. ஸோ நாங்க 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் மனோஜ் திடீர்னு எனக்கு அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி விஷயத்த மட்டும் சொன்னாரு. ஆனா அவர் என்ன நடந்துச்சு, எப்படி ஏமாந்தாரு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லல. ஒரு சின்ன பிரச்சனை, நான் அந்த மாரி வீட்ட விட்டு வெளியில வந்துட்டேன். என்னை யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாரு. அதுக்கப்புறமா பரவால்ல, என்னதான் இருந்தாலும் பரவால்லன்னு சொல்லிட்டு நான் அவர லவ் பண்ண ஆரம்பிச்சேன். சரி, கடைசி வரைக்கும் நம்ம சேர்ந்து வாழலாம் அப்படின்னு தான் நெனச்சுட்டு இருந்தேன். அப்போதான் ஆன்ட்டி கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் போகும்போது, ஆன்ட்டி பார்வதி ஆன்ட்டி கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, "என் பையனுக்கு பெரிய இடத்து பொண்ண தான் முடிக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பதான் நான் ஒரு அனாதை, உங்க பையன் என்னைய லவ் பண்றான். நானும் உங்க பையனும் ரொம்ப டீப்பா லவ் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்க பையன எனக்கு கல்யாணம் பண்ணி தாங்க அப்படின்னு சொன்னா, ஆன்ட்டி தருவாங்களா? கண்டிப்பா தரமாட்டாங்க. ஆனா நான் மனோஜ அந்த அளவுக்கு நேசிச்சேன். அவன மட்டும் எப்படியாவது விட்டுறவே கூடாது வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். அதனால தான் நான் வந்து சரி நம்ம பணக்காரங்கன்னே சொல்லுவோம். அப்பதான் ஆன்ட்டி நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி தருவாங்கன்னு சொல்லிட்டு, மனோஜ கைப்பிடிக்கிறதுக்காக தான் பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் சொன்ன ஒவ்வொரு பொய்யும், நான் பண்ணது எல்லாமே மனோஜுக்காக மட்டும் தான். நான் அவரோட வளர்ச்சிய மட்டும் தான் என்னோட மைண்ட்ல வச்சிருந்தேன். எப்படியாவது ஆன்ட்டிய ஏமாத்தணும் அப்படின்னு நினைக்கல. ஆன்ட்டி எதிர்பார்க்குற மாதிரி ஒரு பெரிய பணக்காரரா நாங்க வாழணும் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு விஷயமும் நான் பண்ணிட்டே இருக்கிறேன். மனோஜுக்கு சப்போர்ட்டா நான் இருக்கிறேன். ஏமாத்தணும் அப்படின்னு நினைக்கல. என்னைக்காவது நம்மளும் பணக்காரங்க ஆவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆன்ட்டி கிட்ட நான் அந்த விஷயத்த மறைச்சேன். மத்தபடி நான் எந்த ஒரு பொய்யுமே நான் சொல்லணும்னு நினச்சு சொல்லல. குடும்பத்த ஏமாத்தணும்னு நான் நினைக்கவே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே விஜயாவுக்கு கோவம். அவங்களுக்கு எப்பயுமே பணத்தாசை தானே. ஆமா, வந்து சொல்லிட்டா உண்மைய சொல்றேன்னு சொல்லிட்டு. அப்படி இருந்து எதுக்குடி என்கிட்ட போய் சொன்ன? நீ உண்மைய சொல்லியிருந்தாலும் கூட நான் யோசிச்சிருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜயா மறுபடியும் அடிச்சிட்டு இருக்கிறாங்க.